பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் உறங்கும் பொழுது பைபிளை தலையணையா யூஸ் பண்றீங்க? யாரெல்லாம் பைபிள் படிக்கும் போது கைகளினால ஊடிக்கொண்டு படிக்கிறீங்க? தேவையில்லாத விஷயங்களை பைபிள்குள்ள வைத்து தேவையில்லாத காரியங்கள் பைபிள்ல எழுதி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. தமிழ் பைபிள் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு தெரியுமா? ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல யாரால் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு தெரியுமா? Who translated the Bible into Tamil? பார்தலோமஸ் ஜியான்பர்க் அப்படின்னு என்ற ஒரு மிஷனரி தான் மொழிபெயர்த்தார். அவரை பற்றி சில விஷயங்கள், அவர் எவ்வளவு கடினப்பட்டு மொழிபெயர்த்தார், என்னென்ன காரியங்களை அவர் சந்தித்தார் என்று இந்த வீடியோல பார்க்கலாம். அவருடைய தகப்பனார் பெயர் பார்தலோமஸ் ஜியான்பர்க் சீனியர். அவருடைய தாயார் பெயர் மரியா நீ பிளக்னர். இவருக்கு சகோதரிகள் உள்ளனர். அதில் ஒருவர் பெயர் ஹானா ஹூக்லிங், மற்றொரு பெயர் தெரியவில்லை. அவருடைய மனைவி பெயர் மரியா டொரத்தியா ஜியான்பர்க். இவர் ஹீஸ்டன் ஜெர்மனி பல்ஸ்னெட் ஜாக்வனி என்ற பிளேஸ்ல பிறக்கிறாரு. அவருடைய தாயார் 1692ல உடல் ரீதியான காரணமாக கர்த்தரைக்குள் நித்திரை அடைந்தார். அப்பொழுது அவர் கடைசியாய் பேசின வார்த்தை, நான் உங்களுக்காக எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, அழியாத ஒரு பொருள், ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் கொடுக்குறாங்க. இந்த பைபிள் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டென்மார்க் கிங், டேனிஷ் கிங் ஃப்ரிட்ரிக் IV அப்படின்றவங்க அவங்களுடைய மெயின் கோல் என்னவா இருந்ததுன்னா, மிஷனரிஸை இந்தியாவுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது இருவரை சென்ட் பண்றாங்க. அதில் ஒருவர் பெயர் ஹென்ரிச், இன்னொருவர் பெயர் பார்தலோமஸ் ஜியான்பர்க். இவங்களுக்கு ஜெர்மனி, இங்கிலீஷ், ஹீப்ரூ, கிரீக் அண்ட் லத்தீன் இதெல்லாம் தெரியும், தமிழ் தெரியாது. அதுக்கப்புறமா லேட்டரா இவங்க இருவருமே தமிழ், சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்கு கத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஆசிரியர் பெயர் மலையப்பன். ஜூலை 9, 1706 தரகம்பாடியில ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் நேம் சோஃபியா என்விக். இதுல இந்த இருவரும் வருகிறார்கள். எங்கன்னா தரகம்பாடி என்ற ஒரு பகுதியில, அதாவது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஒரு பிளேஸ்ல வந்து அடைகிறாங்க. அந்த பகுதி ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா, டேனிஷ் ஃபோர்ட் கிங் ஹார்ஷேஸ் என்ற ஒரு மனிதர்கிட்ட இருந்தது. அந்த கவர்னருக்கு தெரியாம யாரும் வரவும் முடியாது, யாரும் திரும்பி அங்கிருந்து போகவும் முடியாது. எல்லா கண்ட்ரோலுமே அவர்கிட்ட தான் இருந்தது. இந்த இருவர் பற்றி அவருக்கு தெரிய வருகிறது. அதனால அவர்கள் மூலியமா நிறைய ப்ராப்ளங்கள் சந்தித்தார் ஜிஹன்பார்க். செய்யாத காரியங்களுக்காக சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அந்த ஊர் மக்களால அநேக ப்ராப்ளங்கள் சந்தித்தாங்க. உடல்நிலை சரியில்லாம போச்சு. அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே அவர் கையில் கிடைக்காம போச்சு. 1708 சிறைச்சாலையில நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடை எழுத தொடங்கினார். அப்பொழுது அவர் ஓலையை பயன்படுத்தி கொண்டு மையினால் எழுத தொடங்கினார். அக்டோபர் மாதம் 16 1709 அவர் சிறையில் இருந்து வந்த பொழுது வீடு வீடாக சென்று பெண்களுக்கு கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று புரிய வைத்தார். அதன் மூலமா பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், சர்ச்சுகள் என்று அவர் கட்ட ஆரம்பித்தார். அடுத்தது 1711 மார்ச் மாதம் 31 நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு முடிக்கிறாங்க. 1812 ஜனவரி 17 பேஜஸ்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு இங்கிலாந்துல இருந்து. ஆனா கூடயே அதை நல்லா கற்று தெரிந்தவர் ஒருவர் வந்தாரு. புயல் காரணமாக வர வழியிலே இறந்துட்டாரு. இது அவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தினாலும் விடாமல் கர்த்தருக்காக நான் இதை செய்தே ஆவேன் என்று முயற்சியில இருந்தாங்க. அக்டோபர் மாதம் 10 1713 ஃபர்ஸ்ட் பேஜ் புதிய ஏற்பாட்டில் பிரிண்ட் அடிக்கப்பட்டது. 1716 அவர் ரிட்டன் ஜெர்மனிக்கு போக வேண்டும், ஏனென்றால் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஸோ இதை குறித்து அந்த கவர்னருக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவரிடத்தில் பர்மிஷன் வாங்க போறாங்க. டேனிஷ் ஃபோர்ட் கிங் ஹார்ஷேஸை முதல் முறையாக சந்தித்தார். ஐயா, நான் என்னுடைய நாடுக்கு திரும்ப செல்ல வேண்டும், உங்களுடைய பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார் தர முடியாதுன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்லை, என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நான் ஒரு ஆன்மீகவாதி, அரசியல்வாதி கிடையாது, என்னால் எதுவுமே யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, நான் போகணும்னு சொல்றப்ப பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. பர்மிஷன் கொடுத்த பிறகு அவருடைய கூட இருந்தவங்க, ஏன் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் ஆண்டவருக்காக தன் ஆத்துமாவை கொடுக்கிறார், பிற ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறார் என்று அவர் சொன்னார். அந்த கவர்னருக்கு அவருக்குள்ளாக இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு நிறைய காசுகளை கொடுத்தார். 1716
பர்தலோமஸ் ஜியான்பர்க்கு திருமணம் நடக்குது. அவர் மனைவியோட திரும்ப தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்த பிறகு அநேக தேவாலயங்கள், பள்ளிகள், விடுதிகள் அப்படி கட்டப்பட்டு நிறைய பெண் கல்வி உயர்வதற்காக நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 1717 அவருக்கு ஒரு கடிதம் வருது. பிப்ரவரி 22 அந்த கடிதம் இவருக்கு ரிசீவ் ஆகுது. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்கிறதுனா, இவரை குறை கூறி அநேக காரியங்களை அந்த லெட்டர்ல இருக்கிறது. அவர் அந்த காரியங்கள் எல்லாம் மனைவியிடத்துல பகிர்ந்து கொண்டு வேதனைப்பட்டார்கள். நான் 450 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினது அவருக்கு தெரியல, ஒரு வீடு வாங்கினது அவர்களுக்கு தெரியுது. ஆண்டவரை மட்டும்தான் நான் உனக்கு சொல்ல சொன்னேன், ஆறுதலை சொல்லல அப்படின்ட்டு அந்த கடிதத்துல இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு, பசிக்கிறவனுக்கு உணவு கொடுத்தால் தானே ஆண்டவரை புரிஞ்சுப்பாங்க, கல்வி அறிவு கொடுத்தா தானே ஆண்டவரை அறிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்லி வேதனைப்பட்டார். 1717 முதல் 1719 வரை உடல்நிலை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிப்ரவரி 23 1719 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்போது அவருக்கு வயது 36. Conversion does not mean a change of outward appearance. Rather, it requires the change of mind and result in the transformed life. மனமாற்றம் என்பது வெளிப்புற மாற்றத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்காது, மாறாக மனதை மாற்றுகிறது, மேலும் அது மாற்றப்பட்ட வாழ்க்கையை விளைவிக்கிறது. Amen. Bible is not a book, it's life. இனிமேலாவது பைபிளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வேர்ல்டுல அதிகமா அச்சடிக்கப்பட்ட புக் எதுனா பைபிள். 5 to 7 பில்லியன் காப்பீஸ் பிரிண்டட் ஆயிருக்கு. அதிகமா டிரான்ஸ்லேட் பண்ண புக் எதுனாலும் பைபிள் தான். 3300 லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நியூ டெஸ்டமெண்ட் 2100 லாங்குவேஜ்க்கும், நியூ டெஸ்டமெண்ட் பிளஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சேர்த்து 600 லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அதிகமாக விற்பனையாக்கப்பட்ட புக்கு எதுனாலும் பைபிள் தான். ஃபர்ஸ்ட் நிலாவில் படிக்கப்பட்ட புத்தகம் எதுனாலும் பைபிள் தான். இனிமே பைபிள் எல்லாருக்கும் தலையணையா இருக்கக்கூடாது, நம்மளுடைய கவசமா இருக்கணும். I mean, have a nice day.